ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். மெயில் செக் பண்ணுறப்போ டக்குன்னு ஒரு மெயில் இருந்தது. அந்த மெயிலை பார்த்தா தான் ஒரு கோஸ்ட் டவுனோட ஒரு லொக்கேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த லொக்கேஷனை தான் போய் பார்க்க போகிறோம். அதில் அவங்க கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷனில், ப்ரோ இதை நீங்கள் டேரெக்டாக நைட்டு போயிடாதீங்க, நைட்டு போகிறப்ப அங்கே நிறைய பிரச்சனைலாம் இருக்குது, அந்த இடத்துல வீடியோ எடுக்கிறது ரொம்பவே சேலஞ்சான விஷயம். ஸோ நீங்கள் பார்த்து சேஃபாக போங்க. அதுக்கு முன்னாடி நான் இப்போ லொக்கேஷன் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அதை போயிட்டு நேரில் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நைட்டும் உங்களால் அந்த இடத்துல எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய பயமுறுத்துகிற மாதிரியான டெக்ஸ்ட்டாக தான் இருந்தது அதை படிக்கிறப்ப. சரி ஓகே, நம்ம போயிட்டு பார்த்துடலாம் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறதுனால அப்படின்றனால. அண்டு நானும் மிதுனும் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். மிதுன் நான் எல்லா வீடியோலையும் இருப்பேன், அதே தான் முடிஞ்சிடுச்சு. டைலாக் அவருக்கே தெரியும், எனக்கு எதுவுமே தெரியல. சரி ஓகே கேஸ். அப்புறம் நம்ம மோட்டோ விலாக் செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம். பட் அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது தெரியல, கரெக்டாக செட் பண்ணியிருக்கானு தெரியல. பார்ப்போம். அது ஒரு பிளான் இருக்குது, அதை நம்ம அப்படியே போகிறப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம இங்கே வீட்டிலேருந்து கிளம்பி கைஸ், ஃபைனலாக ஒரு 25 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளார கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிடுச்சிப்பா, என்ன பண்ணுறது தெரியல. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ மழை வேறு ஸ்டார்ட் ஆகுது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. வர்றப்போ வெயில் பிச்சு உதறிச்சு, இப்போ அடுத்து மழை பிச்சு உதற போகுது போலக்கு. வெயிலில் கருகுனேன், இப்போ அடுத்து மழையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நினைய போகிறேன். என்ன நடக்குது தெரியலையே. நான் வேறு ஜர்க்கின்னு ரெயின் கோட்டு அப்படி எதுவுமே எடுக்கலப்பா. சரி ஒரு 45 கிலோமீட்டர் தானே, ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடலாம் அப்படின்றதுல கிளம்பிட்டேன். ஒரு ஃபோர்ஸில் ஒரு வேகத்தில் கிளம்பிட்டேன். மழை வருது. ஐயோ நான் வேறு கோப்ரோக்கு எதுவுமே போடலப்பா. மேலே மைக் மாடு வேறு மாட்டியிருக்கேன், அதெல்லாம் நினைஞ்சிருச்சுன்னா கஷ்டமாயிடும். இதுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வேறு எங்கேயாவது போய்ட்டு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது கட் பண்ணிக்கிறேன். வாவ், ஓ மை காட், சூப்பராக இருக்குல்ல வியூவு. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா மழை ஒரு காட்டி விட்டுருச்சு. நான் சொன்ன மாதிரி கெஸ் பண்ணுறேன், மழை வெயிட்டாக வரப்போகுதுன்னு. அதே மாதிரி மழை வேறு லெவலில் வச்சு காட்டுச்சு. அதனால் ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சம் தூரம் நின்றுட்டு இப்போது என்ட்ரு ஆகிட்டோம் அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கான வழி. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தலைவரே, மழை டைம் தலைவரே, ஸ்கிட் ஆக்கி விட்டுற போது. ஸ்ப்ளெண்டர்லாம் சரியான ஸ்கிட் ஆக்கி விடும்பா மழையில். வாவ், சம வியூ இல்லை இது, வேறு லெவல்மா. ரோடு பார்த்திங்கன்னா ஸ்னேக் ரோடுன்னு சொல்லலாம். இதை அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சி போகுது, வேறு லெவல். தரமான சம்பவம். இதில் எப்பட்றா நைட்டு வர்றது? நைட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கூட இல்லைப்பா. ஓஹோ, நைட்டு இந்த ரோடே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் வியூவில் பார்ப்போம். இப்போ டைம் கரெக்டாக ஒரு 2:30 இருக்கும்னு கெஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் 12:45க்கு கிளம்புனேன் வீட்டில் இருந்து. இப்போ கொஞ்சம் அங்கே நின்று வந்துட்டனால டிலே ஆயிடுச்சு. ஓ, ரோடே இல்லைடா டேய், என்னடா தண்ணி தான்டா இருக்கு. ரூட்டு இருக்கா? என்னடா ரூட்டு இது? ஐயோ, மழை பெஞ்சதில் ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்கே. நம்ம கூகுள் தந்தை காட்டக்கூடிய ரூட்டில் நம்ம இப்போ பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஓ, ஃபிஷ்ஷிங்கா? அப்பாடி. இந்த ரைட்டா? டேய், உண்மையில ரூட் இதுதானடா? எர்ரா திருப்புறேன்டா. ஓ மை காட், வியூவிங் செம்மையாக இருக்குது. எப்படா மேலே ஆக்கிடியாடா?
ஏரியா சூப்பராக இருக்குது. இப்போ எதையோ கொளுத்தி விட்டாங்களா? என்னடா எரியுது அங்கே? சோ ஓஹோ ஹோ. ஏ கூகுள் தந்தை என்னடா பண்ணியிருக்கிற? ஓ செங்கல் சோளப்பா. ஐயோ கண்ணெல்லாம் எரியுது. ஹெல்மெட்டுக்குள்ளாரையும் வந்து புகை வந்து கண்ணு எரிய வைக்குது. செங்கல் சோலை. இங்கே ஒரு ஏதோ சிமெட்ரி இருக்குது, தகனம் செய்யக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸ்கிட் ஆக்கி விடுது. அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பப்பரப்பான்னு வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் மாதிரி ஊந்து கறந்துருப்போம். சரியான ஸ்கிட் ஆகிடுச்சு. ஓ மை காட். டயரை வந்து ஃபஸ்ட்டு மாற்றணும்பா. ஆக்சுவலாக 25,000 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். பைக் எடுத்தப்போ அந்த டயர் அப்படியே வந்து ஓட்டிகிட்ருக்கேன். பைக் எடுத்து கரெக்டாக 11 மந்த்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. 11 மந்த்தில் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்க டார்கெட்டை பார்த்தீங்களா? 25,700. ஓ எப்படியே 26 தொட்டுருவோன்னு நினைக்கிறேன். ஏய் இப்படி தானடா இருக்கா? என்னடா சொல்கிற? இது ரோடு மாதிரியே தெரியலையடா, ஏதோ காட்டுக்குள்ளார போகிறோமா? எங்கேயோ கனெக்டிவிட்டி இருக்கான். ஷார்ட்கட்டுன்னு நம்ம கூகுள் தந்தை வந்து நம்மளை இப்படி டைவர்ட் பண்ணி சாவடிக்கிறான். இருப்பா எர்றா. எனக்கே இந்த டயரை வச்சுட்டு இதில் ஓட்டுறதுக்கு பக்குன்னு இருக்குப்பா. ஓய் ஓடாதீங்க, ஓடாது, பயப்படாது. செல்லக்குட்டி பார்த்தீங்களா, அவங்களோட ஓனர்கிட்ட வந்து போயிட்டு நின்றுடுச்சு. ஓ மை காட். ஷார்ட்கட்டுன்னு வந்து இந்த கூகுள் தந்தை காட்டுற வழியை மட்டும் நம்பவே கூடாது. வழி தெரியாதனால காரணத்தினால நம்ம உள்ளார பூந்துட்டோம். ஓ நம்ம போகிற இந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்குல்ல, எவ்வளோ அப்டக்கிள்ஸ்லாம் நம்ம தாண்டி போகிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த மோட்டோ விளாக் செட்டப்பே ரெடி பண்ணது. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம எவ்வளோ பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி ஒரு லொக்கேஷனை அடையிறதுக்கே. இதுக்காக தான் அவர் சொன்னார் போலக்கு, மெயில் வந்து இந்த சொன்னல, நீங்கள் போகிறப்ப வந்து முன்னாடியே போயிடுங்க, ஏன்னா உங்களுக்கு என்னடா ரோடே இல்லைடா. ஆற்றுல கொண்டு போய் விட்றியாடா என்ன? இதுதான் நீ சொன்ன ஷார்ட்கட்டு விட்டடா. இறங்க உன்னை போட்டு தள்ளுறேன். இருடா காய்ஸ் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறான் பார்த்தீங்களா இவன்? இருடா கொய்யால. கூகுள் ஏய் கூகுள், டேய் உன்னை விட மாட்டேன்டா. எங்கடா ரூட் இருக்குதுங்க? நான் என்ன ஸ்விம் பண்ணி போகிறதா, போட்டாக வச்சுருக்கிறேன்? இல்லை போட் வச்சுருக்கிறேன்னு கேட்குறேன் நான். அங்கே பேர் அங்கே ஒரு பாட்டிமா வந்து இறங்கி தான் போகிறாங்க. அப்படி தான் நம்ம போகணும் பொழுது. நம்ம நடந்தா வரோம். ஓ இதில் எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை சைடில் தான் வந்து அந்த இடம் இருக்குது. ஆக்சுவலாக இப்படிக்கு தான் அங்கே தான் ஏதோ ஒரு மலை கிட்ட அந்த டவுன் வந்து ஒரு என்டையர் டவுனே அபேண்டண்டாக இருக்குது. ஓகே நீங்களே பாருங்களேன், இதில் எப்படி நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போவோம். இவனை ஸ்விம்மிங் அடிக்க சொல்கிறானுங்களா உள்ளார போயிட்டு. இந்த கூகுள் தந்தை இதுக்கப்புறம் நம்பக்கூடாது. எப்பயுமே இதே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூகுளை நம்பி போய் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது என்னது படாத பாடுபட்டுருக்கோம். இது வந்து இப்போ நம்மளுக்கு மார்னிங் டைமுன்றனால ஓகே. நைட் டைமில் இதே மாதிரி தான் நடக்கும் எங்களுக்கு. எங்கேயாவது கூப்பிட்டு போய் ஒரு முட்டு சந்தில் காட்டுக்குள்ளார கொண்டு போய் விட்டுருவோம். அந்த சைடில் தான்டா போகணும் வழின்னு பார்த்தா போகிறதுக்கு, பைக்கில் போகிறதுக்கு வழியே இருக்காது அங்கே. ஆனால் இப்போ பார்த்தீங்களா அங்கே இறங்கி அவங்க அப்படி தான் போகணும் வழி. நான் ஒன்றை தப்பு சொல்லலை.
அவனை நம்பக்கூடாதுன்ற. சரி ஓகே கைஸ், நாங்கள் மறுபடியும் வந்து இப்போ வந்து அதே அப்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அந்த சைடில் போயிட்டு சேஃபாக வேறு ஏதாவது ரூட் இருக்கா பார்க்குறோம். பார்த்துட்டு நான் மறுபடியும் கேமராவை ஆன் பண்ணுறேன். ஆனால் இந்த வியூ பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில். அப்படியே அழகாக அந்த சைடில் மாடுலாம் மேய்ஞ்சிட்ருக்கு. அப்படியே ஒரு தண்ணி ஆறாயுது, என்னது இது தெரில. ஸ்விம்மிங்கா பண்ணுவோம், இப்போ அதுக்கு டைம் இல்லை. கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. வர்றப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour வந்து ரொம்ப வெயிலில் செத்துட்டேன். இப்போது கிளைமேட் சூப்பராக இருக்குது. ரைட்டு, லொக்கேஷன் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஹாண்டடு ஒரு வைப்பு வந்து கொடுக்குது. இப்போ இந்த டைம்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு ஹாண்டடான வைப்பு கொடுக்குது. கைஸ், ஃபைனலாக நம்ம தி கோஸ்ட் டவுனுக்கு என்டர் ஆகிட்டோம். அப்படியே டிசைடில் அடிக்காட்டு அந்த இடத்த ஒரு என்டையர் ஏரியா அப்படியே பின்னாடி. ஓகே, இப்போ நம்ம அந்த கோஸ்ட் டவுனில் தான் இருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் இப்போ உள்ளார எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். நம்ம நைட்டு வீடியோ பண்ணுறப்ப ஏதாவது பிரச்சனைலாம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நானும் நிறைய வீடு இருக்குது, கிட்டத்தட்ட இந்த ஆங்கிள்லேயே 1 2 3 4 5 6 7 8 16 வீடு இருக்குது. இந்த சைடில் ஒரு 16 17 வீடு இருக்குது. டோட்டலாக 30 கிட்ட வீடு இருக்குல்ல. வா, என்டையர் ஏரியாவே அபண்டண்டாக இருக்குது. இதை பார்த்தா குவார்ட்டர்ஸ் மாதிரி தான் தெரியுது எனக்கு. நம்ம கவர்மெண்ட் சைடில் வந்து அலாட் பண்ணுவாங்கள்ல, ஏன்னா எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்குது. அதை வச்சு கெஸ் பண்ணுறேன். கவர்மெண்ட் சைடில் அலாட் பண்ணிக்கூடிய ஒரு ஏரியா மாதிரி இருக்குது இது. அப்படியே போய் பார்ப்போம். இந்த இடத்துல தான் நம்ம நைட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மாடுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க போல இந்த இடத்த. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மலை ஒன்று இருக்குது. வீடு ஆனால் குட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஏன் யூஸ் பண்ணாமல் இப்படி அபண்டன்ட் ஆகிருக்குன்ற ரீசன் தெரியல. பட் அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த இடத்துல நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மெயில் போட்டிருந்தாரு. அப்படியே இந்த என்டையர் ஏரியாவே பாருவோம். ஹலோ, ஒரு சின்ன ஹால், ஒரு கிச்சன், ஒரே ஒரு ரூம். இல்லை, யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே அப்படியே இங்கே போட்டு இருக்கு. நீலாம் இங்கே எந்த அந்த மார்பிள் இது எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருக்கு. அதை எடுத்து என்னடா பண்ணுவாங்க? யூஸ் பண்ண முடியுமா இல்லை? தெரியுது. இன்னும் ஃபுல்லாக எல்லாமே கிளாத்தாக இருக்குது. கிளாத்ஸ்லாம் இங்கேயே கிடக்குது அப்படியே. ஆனால் யாருக்கு பூ தானே? இல்லை பிளாஸ்டிக் பூ. அதுதான் நான் பார்த்தேன். என்னடா திடீர்னு பூ கிடக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்தது கலரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பிளாஸ்டிக் பூ பார்க்குறோம். ஹெல்மெட்டை எழுதிச்சு தேய்ச்சிடாதா, இப்போ தான் வாங்கிருக்கு. உனக்கு இருக்கு இந்த இடத்துல நைட்டு வந்து எடுக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னு ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கா? தக்கு தக்கு நடிக்குது. என்ன சீன் நடக்க போகிறதோ தெரியல. அது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர், ஆரம்பிக்கிட்டோம். சரி, நைட்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சொல்லு. ஆடியன்ஸுக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? என்ன சம்பவம் நடக்கும்? சம்பவம் அது என்ன சொல்லுவாங்க? தருமன சம்பவம்னா
தரமான சம்பவம் அது நடக்கிற சான்சஸ் இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறம் எங்கெங்கே என்னென்ன வருது அது முன்னாடியே தெரியாது, லாஸ்ட்லும் தெரியாது. வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுக்கு போய் பார்த்தா. ஓகே கைஸ், எனக்கும் வந்து ஒரு சின்ன கெஸ்ஸிங் இருக்குது. தரமான சம்பவம் நைட்டு இருக்குன்னு. அதே தான் வந்து அவனும் கெஸ் பண்ணியிருக்கான். நீங்களும் இந்த இடத்த பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? இந்த இடத்துல நைட்டு தரமான சம்பவம் நடக்கும். மணி அடிக்குதா? அது எவனோ ஒருத்தன் கரெக்டான நேரத்தில் மெசேஜ் அனுப்பிட்டா விடு. சரி, ஓகே. இப்போ எவ்வளோ சைலண்டாக இருக்கு இடமே. இப்பயே இவ்வளோ சைலண்டாக இருக்கு. நைட் டைமில் என்னென்ன நடக்க போகிறது? நைட்டு கதை முடிச்சிடும். சோலி ஓவர். நான் அப்படியே எப்படி ரோட்டுக்குள்ளே ஓட்டிடுவேன். ரோட்டில் ஓடினாலும் உள்ளார வர்றதுக்கு எவ்வளோ வழி தூரம் எப்படி இருந்தது பார்த்தல. பரவாயில்ல, மார்னிங் மட்டும் ஓடிடுவேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 ஹவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த சைட்லேயே 8 8 16 16 16 32. இது இல்லாமல் இதோ அந்த ஒரு மவுண்டைன் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன காம்பவுண்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த லாஸ்ட் வீடு தாண்டி சொல்கிறேன், அங்கேயுமே வந்து ஒரு 20 வீடு இருக்குது. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு தெரியல. வந்து நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு எந்த இடத்துல ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் வந்து ரைஸ் ஆன மாதிரி இருக்கும், அந்த இடத்துலையே நம்ம வந்து இன்னும் ஒரு வார்த்தை மேல் போட்டது என்ன பிரச்சனைன்னு கரெக்டாகவே சொல்லாமல் மேல் போட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய அப்டக்கிள்ஸ் பிரச்சனைலாம் நிறைய இருக்குது, ஷூட் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்துருந்தது. அப்புறம் ஒரே ஒரு சின்ன இது தான் சொல்லியிருந்தாரு. நார்மலாக வந்து ஆமாம், யாரும் பேசுகிற மாதிரி இல்லை, பேசுகிற மாதிரி தானே இருக்குது. இப்போதைக்குன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்குது. இப்போ சாயந்தரம் எவ்வளோ மணி? டைம் எத்தனை? 3:25 கைஸ். டைம் கரெக்டாக எங்கடா காட்டுறான்? 3:25 தான் ஆகுது. நம்ம மார்னிங்னா ஆஃப்டர்நூன் கிட்ட கிளம்பணும். இங்கே ரீச் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துருச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அகைன் வந்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு தான் வந்து இங்கே ஷூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழையாக வேறு இருக்குல்ல, இந்த மழை டைமில் கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ணி வர்றது ரொம்பவே கஷ்டம். ரோடை வந்து நீங்களே பார்த்தீங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் தூரம் வந்து ரோடு நல்லாவே இருந்தது, அதனால் பிரச்சனை இல்லைன்னு தோணுது. பார்ப்போம், ஐ வில் ட்ரை. இன்றைக்கி நைட்டே வந்து நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் அது அந்தளவுக்கு வந்து முடியுமான்றது டவுட்டில் இருக்குது எனக்கு. கண்டிப்பாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். எல்லா வீடுமே வந்து ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது கைஸ். ஒரு ஹாலு, ஒரு ரூமு, ஒரு கிச்சன், பேக் சைடில் வந்து ஒரு 2 லெட்டின் பாத்ரூம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதே வந்து ஒரு வீடாக போய் பார்க்குறது, இப்போ பார்த்தோன்னா அது உள்ளே ஏதாவது கண்டென்ட் இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிடும். இன்ட்ரெஸ்ட் வந்து நைட்டு பார்க்குறப்ப அந்த த்ரில்லே போயிடும் எனக்கு. அதனால் ஜஸ்ட்டு பார்த்ததில் ஓவர் வியூ வரைக்கும் எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய வீடு. சரி, ஓகே கைஸ், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் பாய்.